நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீசனுக்கு சீசன் ஒரு சில விஷயங்கள்ல இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தா ஐபிஎல் வந்து அது ஐபிஎல் சீசனாக இருக்கும். பிக் பாஸ் வந்ததுன்னா அது பிக் பாஸ் சீசனாக இருக்கும். அப்படி இந்த வாட்டி பிக் பாஸ் ஆரம்பிக்க போது சேது அண்ணா வந்து தொடர்ந்து நிறைய ப்ரோமோஸில் நடிச்சிருக்காரு. எல்லா ப்ரோமோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கப்புறமா யார் யாரெல்லாம் புது புது கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக ஓரளவுக்கு இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வரப்போகிறாங்கன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க யார் யார் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்றதான் இந்த ஒரு வீடியோ. எடுத்தோடனே நான் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன். மற்றவங்க மாதிரி வந்து ஒரு 10-20 நிமிஷம் வேறு ஏதாவது ஒன்று பேசிவிட்டு அதுக்கப்புறமா யார் யார் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் பண்ணல. டேரெக்டாக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த உமேர் அப்படின்றவரை பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் குக் வித் கோமாளி ஷோவில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள். அவர் இந்த வாட்டி ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர போகிறாராம். அதுக்கு அடுத்தபடியாக அகமத் மீரன் அப்படின்றவர், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காரு. யூடியூப்பில் தொடர்ந்து நிறைய கண்டென்ட்ஸ்லாம் பேசியிருக்காரு. அதை தாண்டி பிக் பாஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னா அதில் வர கண்டஸ்டன்ட்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காரு. அவரே இப்போ பிக் பாஸ்குள்ளே போக போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பிஹைண்ட் வுட்ஸில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜே சோபனா அக்கா வந்து உள்ளே போக போகிறாங்க. அவங்க இந்த ஒரு பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்க போகிறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் வந்து கலாட்டாலேருந்து விஜே பாரு அவர்கள் அவங்களும் வந்து பிக் பாஸ்குள்ளே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பயும் விஜய் டிவி அப்படின்னா ஏதாவது ஒரு விஜேஸ் உள்ளே இருப்பாங்க. அதனால் இந்த வாட்டி 2 விஜே இருக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். 5வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரோராவை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் போல தாண்டி அரோராவுடைய ஃப்ரெண்டு போன சீசன்லேயே பிக் பாஸ்குள்ளே போயிருந்தாங்க. நம்ம எல்லோரும் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி அரோரா பிக் பாஸ்குள்ளே போகிறாங்களாம். சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சு முன்கூட்டியே ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு தான் அரோரா உள்ளே போவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் இருக்கேன். கண்டிப்பாக அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா அப்படிப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் வருதா வரலையான்றதை பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்கும்போது அந்த மக்களுடைய மனசெல்லாம் உடையும் இல்லையா. அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் அவங்க உள்ளே போவாங்க. அதனால் மக்களே நீங்கள் அதை நினச்சி எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஜனனி அசோக் குமார் ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ். தொடர்ந்து அவங்களுடைய சீரியல்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அண்டு வெறும் சீரியல் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் அவங்களுடைய போஸ்ட்டுக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக இவங்க பிக் பாஸ்குள்ளே போனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க, யாருக்கும் எப்படி ஒரு லவ் ரொமான்ஸ்லாம் வரப்போதா, என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் வரல. அப்படி இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸில் யாருக்கெல்லாம் எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பதினி குமார், இவங்களை எல்லாருமே நீங்கள் இந்த ஹார்ட் பீட் சீரீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. அண்ட் அவங்களும் ஹீரோயினாக ஒரு 2-3 படம்லாம் நடிச்சிட்டாங்க. அவங்களும் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக போக போகிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸில் வர பாதி கண்டஸ்டன்ஸோடைய அஃபீஷியல் லிஸ்ட்டு தான் இதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் சொல்லிவிட்டேன். இதை தாண்டியும் நிறைய பேர் இருக்காங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகுறாங்க, யாரெல்லாம் இந்த லிஸ்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் KS. பாய்.